நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே, மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே, தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். கடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். நிச்சயமாய் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேச அவர் வல்லவராக இருக்கிறார். அவளோடு காத்திருக்கீங்க. வேத வசனத்தை கேட்பது ஒரு மிகுந்த பாக்கியம். அந்த பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படி வேத வசனத்தை திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 23ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒரு அருமையான ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற தலைப்பு என்னன்னு சொன்னால், முடிவுக்கு பின் விடிவு அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ் ஆண்டுடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். வாசித்த அருமையான பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் சந்திக்கிற எத்தனையோ முடிவுகள் நம்முடைய வாழ்க்கையில் பெரும் துயரத்தையும் கஷ்டத்தையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். உலக பிரகாரமாய் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எத்தனையோ முடிவுகள் பின் நாட்களில் திரும்ப அவருடைய வாழ்க்கையில் ஒரு துளிர் அல்லது ஒரு செழிப்பான அனுபவத்தை பார்க்க முடியாத ஒரு நிலைமைக்குள் இன்றைக்கு மனிதர்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, முடிவுக்கு பின் ஒரு விடிவு அப்படிங்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் துவங்குவதற்கு வல்லவராக இருக்கிறார் என்பதை உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, முடிவு அப்படிங்கிற ஒரு காரியத்துக்கு பின்பு விடிவு இருக்குமா அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். முடிவு என்று சொன்னாலே த எண்ட் அப்படின்னு சொல்லுவார்கள். பின்பு ஒரு துவக்கம் இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு அவர் பேசும்படி விரும்புகிறார். அருமையான மகளே, உன் வாழ்க்கையில் இருக்கிற முடிவு விடிவாக மாற்றப் போகிறேன் என்று ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். சிலருடைய குடும்ப வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்து இனி அவ்வளவுதான் முடிந்து போனது என்று நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். சில பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையின் முறையை கண்டு, என் மகனுடைய வாழ்க்கை முடிந்து போனது என்று நீங்கள் உங்கள் உள்ளத்துக்குள் ஏற்பட்டிருக்கிற அந்த அங்கலாய்ப்பை ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், இல்லை, ஒரு விடிவை நான் உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. சில பிஸ்னஸில் நீங்கள் அதிகமாக லாஸ் ஆகி அதிகமாய் உங்களுடைய பணங்களை நீங்கள் அதில் போட்டு உங்களுக்கு லாபம் இல்லாத ஒரு சூழ்நிலையில், பலன் கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், இந்த தொழில் இந்த பிஸ்னஸ் முடிந்து போனது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள் தள்ளப்பட்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, ஒரு விடிவை நான் உண்டாக்க வல்லவராக இருக்கிறேன். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உங்கள் வாழ்க்கையில் வேத வசனத்தை உங்கள் இருதயமாகிய பலகையில் எழுதி கொண்டு அதையே விசுவாசித்து நடக்க பழகுவீங்கன்னா உங்களுக்கான ஒரு விடிவை கர்த்தர் துவங்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. முடிவுக்கு பின் விடிவு அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கான உள்ள அர்த்தத்தை வேதத்தில் அநேக சம்பவங்களின் வாயிலாக நாம் பார்க்க முடியும். முதலாவதாக பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். 2 ராஜாக்கள் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 20ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை இருக்கிற சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுது
அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். போதும், கர்த்தர் நல்லவர். நான் வாசித்த அருமையான பகுதியிலே எசேக்கியா என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இங்கே ஒன்றை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது. முடிவு, வியாதியினால் மரித்து போகக்கூடிய ஒரு சூழல் அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தரே சொன்னார் என்று வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இதை போல் அநேகருடைய வாழ்க்கையில் மரணத்தின் பாதையில் விளிம்பில் இருக்கீங்க. இந்த வியாதியானது எனக்கு மரணத்தை தான் கொண்டு வரும், நான் இனி பிழைக்க முடியாது, என் வாழ்க்கையில் இனி ஒரு விடிவு இல்லை, முடிவு தான் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை சிந்தித்து கொண்டிருப்பீங்கன்னா, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த முடிவை ஆண்டவர் விடிவாய் மாற்றினார். நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர் என்று தேவனே சொல்லியிருந்த போது அவன் தேவனுடைய சமூகத்தில் அவன் அழுதான். தன்னுடைய உண்மையை குறித்து, தன்னுடைய வாழ்க்கையில் தேவனோடு வாழ்ந்த அந்த உத்தமமான வாழ்க்கையை தேவனிடத்திலே அவன் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறவனாய் இருந்தான். தேவனிடத்திலே, ஆண்டவரே, நான் மரித்து போவேனோ, என் வாழ்க்கை முடிந்து போனதோ என்று அவன் தேவனுடைய சமூகத்திலே அவன் கதறினான், அழுதான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற இந்த பலவீனம் முடிவல்ல. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனோடு கிட்டி சேர்வதற்கு துவங்க போகிற ஒரு விடிவாய் இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். முடிவு அல்ல, விடிவு. முடிவை பிசாசு உண்டு பண்ணவன் பல விதங்களில் பல சூழ்நிலைகளை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து போட்டது உண்மைதான். ஆனால் தேவன் அந்த சூழ்நிலைகளை அவர் பக்கமாய் திருப்பி இருக்கிறார். எசேக்கியாவை போல கர்த்தருடைய சமூகத்தில் தேவ பாதத்தில் வந்து அமர்ந்து கதறி அழுது, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் உம்மோடு கூட செலவிட்ட நாட்களை நினைத்து பார்க்க வேண்டும், உம்மோடு நான் நெருங்கின நாட்களை கர்த்தர் ஒரு விசை நினைவு கூற வேண்டும், மறுபடியும் நான் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்துக்குள் வருவதற்கு எனக்கு ஒரு வாழ்வு தர வேண்டும் என்று கதறக்கூடிய, அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய, அவருடைய சமூகத்திலே வந்து விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல, ஒரு விடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது 4ஆம் வசனம் சொல்கிறது, ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். நல்ல கவனிங்க. ஆண்டவர் தான் சொன்னாரு, நீ பிழைக்க மாட்டாய், நீ மரித்து போவாய் என்று சொன்ன அதே தேவன் இப்ப மறுபடியும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவுக்கான வார்த்தையை சொல்றாரு. அழகான ஒரு வசனம் பாருங்க. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை நான் குணமாக்குவேன், நீ 3 நாளையில நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன செய்வாய், போவாய் என்று ஆண்டவர் சொன்னார். எவ்வளவு பெரிய ஒரு விடிவான ஒரு காரியம் பாருங்க. உலக மனுஷன் நம்மளை பார்த்து சொல்றதை விட உன்னதர் நம்மளை பார்த்து சொல்றாரு, முடிவு அல்ல மகளே, விடிவை உனக்கு நான் உண்டாக்க வல்லவராய் இருக்கிறேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிற வியாதியை நான் குணமாக்குவேன்.
மரணத்தின் பாதையிலே உன்னை கொண்டு போய் கொண்டிருக்கிற வியாதியிலிருந்து உன்னை விடுவிப்பேன். உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு உண்டு. நீ தேவனுடைய ஆலயத்தில் போய் தொழுது கொள்வாய். நீ தேவனுடைய ஆலயத்தில் போய் நன்றி பலிகளை செலுத்துவாய். நீ தேவனுடைய ஆலயத்தில் போய் தேவனுக்கென்று சொல்லி சாட்சியாய் உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். அன்பானவர்களே, வியாதி ஒரு முடிவு அல்ல. ஒருவேளை நீங்க சொல்லலாம், என் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற அந்த பலவீனத்துக்கு மருந்தே இல்லை, மருந்தை எடுத்தும் என் வாழ்க்கையில கிரியை செய்யல, சுகம் கிடைக்கல, மருத்துவர்களே குழம்பி போயிருக்கிற ஒரு சூழ்நிலையில எனக்கு இருக்கிற வியாதி. உண்டாக்கினவர் உங்களை பார்த்து சொல்றாரு, சிருஷ்டிகர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை குணமாக்குவேன். உன் முடிவு அல்ல, விடிவாக அதை நான் மாற்ற போதுமானவராக இருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, சோர்ந்து போகாதீங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறாரு. முடிவு அல்ல மகளே, முடிவு அல்ல மகனே, ஒரு விடிவை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏற்படுத்த போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? முடிவு முடிவுன்னு வாயை திறந்து நீங்கள் சொல்லி அறிக்கையிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடித்துக்கொள்ள வேண்டாம். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு இன்னும் கொஞ்சம் வருஷங்களை தருவீரா? நான் உமக்காக வாழ்வதற்கு இன்னும் கொஞ்சம் வருடங்களை நாட்களை எனக்கு தருவீரா? என் வாழ்க்கையில் நான் சுகமாயிருந்த நாட்களில் உமோடு நெருங்கின வாழ்க்கையை விட இனி நீர் எனக்கு தரக்கூடிய நாட்களில் உமக்காக இன்னும் அதிகமாக நான் வாழ்வதற்கு பிரியப்படுகிறேன் என்று அழுது புலம்பி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுவீர்களானால் உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். உங்களுக்கு ஒரு விடிவான வாழ்க்கை கர்த்தர் தர போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னொரு சம்பவத்தை நாம் வேதத்தில் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 60ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஏசாயா 60ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவருடைய வசனம் தெளிவா சொல்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு. பலவிதமான துக்கத்தோடு போராடி கொண்டிருக்கிற, துக்க முகத்தோடு அமர்ந்திருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நீங்க சொல்றீங்க, நான் துக்கத்திலே என் வாழ்க்கை முடிஞ்சு போயிரும் நினைக்கிறீங்க. துக்கப்பட்டு என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இனி என்ன வாழணும் அப்படின்னு நீங்க சொல்லி கொண்டு இருக்கீங்க, புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்து சொல்றாரு, துக்கம் உங்க வாழ்க்கையில முடிவு அல்ல, இனி உங்க வாழ்க்கையில் ஒரு விடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தீர்க்கதரிசி சொல்றார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எதை குறித்து நீங்க துக்கப்படுறீங்க? குடும்பத்தை குறிச்சா, பிள்ளைகளை குறிச்சா, கணவரை குறிச்சா, மனைவியை குறிச்சா, அல்லது நீங்கள் செய்கிற தொழிலை குறிச்சா, அல்லது நீங்கள் செய்கிற ஊழியத்தை குறிச்சா, உங்க சபையினுடைய வளர்ச்சியை குறிச்சா, எதை குறித்து நீங்க துக்கப்படுறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, துக்கம் உங்கள் வாழ்க்கையை முடிந்து போக பண்ணாது. துக்கத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கையை ஒரு விடிவுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வர போகிறாரு. உங்கள் துக்கத்தை முடிந்து போக பண்ண பிறகு ஒரு விடிவை கர்த்தர் தருவார். நீங்கள் இதுவரைக்கும் பட்ட எல்லா துக்கத்துக்கு இணையான ஒரு சந்தோஷத்தின் திருப்தியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால் எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம், அதனுடைய ஸ்தோத்திரம், எரேமியா 31ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எரேமியா 31:13 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி, நல்ல கவனிங்க, அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்து. எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க. அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை என்ன செய்வேன்? சந்தோஷப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்றாரு. உங்களை பார்த்தான் சொல்றாரு, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. ஏற்கனவே எழுதப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் உங்களுக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, உங்கள் சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுப்பதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களை தேற்றுவாராம். சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமா மாற்றுவாராம். ஆமா, உங்க சஞ்சலத்தை நீங்க பண்ணி சந்தோஷப்படுத்துவேன்னு சொல்றார். முடிவு அல்லங்க, விடிவை கர்த்தர் வச்சிருக்கிறார்.
உங்க வாழ்க்கைக்கான விடிவு ஆண்டுடைய கரத்தில் இருக்கு. மனுஷனை தேடி போகாதீங்க, மனுஷனிடத்தில் உபகாரத்தை தேடி ஓடாதீங்க, குடும்பத்தை தேடி ஓடாதீங்க, உறவுகளை தேடி ஓடாதீங்க, ஆண்டவரை தேடி வாங்க. என் வாழ்க்கையின் முடிவு அல்ல, விடிவை கர்த்தர் வச்சிருக்கிறார். என் வாழ்க்கையின் முடிவு என்று மனிதன் தீர்மானித்தவைகளில் என் ஆண்டவர் ஒரு விடிவை வைத்திருக்கிறார் என்று தேவனுடைய பாதத்தில் வாங்க. அவர் உங்களை ஸ்தோத்திரம் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார். துக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையை அழிச்சு கொள்ள வேண்டாம். துக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையை தேவனுடைய சாட்சியாய் இருக்க வேண்டிய நாட்களை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டாம். உங்கள் வாழ்க்கையின் விடிவு அவருடைய கரத்தில் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் சொல்லுவீங்களா, என் வாழ்க்கையில் ஏற்பட்ட துக்கத்தை ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வர போகிறார். நிச்சயம் அது நடக்கும். என் கண்கள் பார்க்கும், என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் பார்ப்பார்கள். துக்கப்பட்டு திரிந்த நாட்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து ஒரு விடிவை ஆண்டவர் எனக்கு தரப்போகிறார். இதுவரைக்கும் கண்டிராத ஒரு மேன்மையை, இதுவரைக்கும் கண்டிராத ஒரு பெரிய ஆனந்த பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் தரப்போகிறார், ஊழியத்திற்கு தரப்போகிறார். சொல்லுவீங்களா? நிச்சயமாக ஆண்டுடைய வார்த்தை நிறைவேறும். இன்றைக்கு நாம் கேட்ட இந்த செய்தியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடிவை கர்த்தர் தரப்போகிறார். ஒரு விடிவை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். கவலைப்படாதீங்க. முடிவுன்னு நினைச்ச காரியத்தில் ஒரு விடிவை வச்சிருக்கிறார் என்பதை ஆண்டவர் திட்டவட்டம் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் இதை நம்புவீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் ஆண்டவரத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, எல்லாரும் என்னை பார்த்து சொன்னாங்க, நீ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் என்ன பார்த்து சொல்லியிருக்கீங்க, இல்லை, உனக்கு ஒரு விடிவை வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. நான் இதை விசுவாசிக்கிறேன். எனக்கான அற்புதம் உங்களுடைய கரத்தில் இருக்கப்பா. என் வியாதியில் நான் மறித்து என் வாழ்க்கை அழிஞ்சு போக போகிறதில்ல. எனக்கு ஒரு விடிவின் காலத்தை வச்சுருக்கீங்க. துக்கத்தில் நான் துவண்டு முடிஞ்சு போயிடுவேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பார்த்து சொல்கிறீங்க, உனக்கு ஒரு துவக்கம் இருக்குது, இனி ஒரு துவக்கம் இருக்குது, துக்கம் அல்ல, ஒரு துவக்கம் உன் வாழ்க்கையில் இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பார்த்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நான் விசுவாசிக்கிறேன்னு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்த வார்த்தை கேட்குற அன்பான நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, துக்கத்தினால் முடிந்து போனது என்று நினைத்த நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விடிவு உண்டாக்குகிற ஒரு தேவனாய் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து பேசின இந்த வார்த்தைகள் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தில் நிறைவேறட்டும். அதற்கு விரோதமாக பிசாசானவன் பல வழிகளில் நம்முடைய பிள்ளைகளை சோர்ந்து போக பண்ணின எல்லா திட்டங்களை இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கிறேன். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருடைய இரக்கம் கிருபை நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். என்ன நோக்கத்துக்காக இந்த வார்த்தையை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்க தேவன் உந்துதலை கொடுத்தீங்களோ, ஏவுதலை கொடுத்தீங்களோ, அதற்கான தேவனுடைய நாமத்துக்கான மகிமை உண்டாகட்டும்னு சொல்லி நம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். தொடர்ந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நீங்கள் இந்த செய்தியை கேட்டு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்த உங்களை அன்பாக கேட்கிறேன். தொடர்ந்து ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. தொடர்ந்து ஜாஷுவா டிவிக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கும் வரை கர்த்தருடைய கிருபை, இரக்கம், சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ. ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே. கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே. மறக்கவில்லையே, மார்போடு அணைத்து கொண்டீரே. தேடி வந்தீரே, தீமைகளை அகற்றிவிட்டு